7th ஆனுவல் லீவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பில்ட் ஆச்சு. டே பை டே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்குள்ள பாண்ட் இன்னும் க்ளோஸ் ஆச்சு. நம்ம பேசுறத பார்த்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீ வரப்போ என் நேமையும் நான் வரப்போ ஓ நேமையும் வச்சு கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கூல் ஆனுவல் டே பர்ஃபார்மன்ஸ் நீ பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் நீ யாரை பார்க்குறேன்னு கேட்டப்போ தான் என் ஆள் இதில் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி நான் உன்னை லவ் பண்ணுற விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி மாட்டிக்கிட்டேன். தென் டியூ டு யுவர் பியூபர்ட்டி நமக்குள்ள டாக் கம்மியாச்சு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே போகிறப்போ ஒரு நாள் நைட் டியூஷன்லேருந்து நீ வரப்போ உனக்கு தெரியாமல் உன் ஃபைலில் என் லவ்வை கன்ஃபஸ் பண்ணின ஒரு ஷீட்டை உள்ளே வச்சுட்டேன். பயமாக இருந்தாலுமே நெக்ஸ்ட் டே நீ என்னோட பர்த்டேக்கு சொல்கிறேன்னு சொன்னப்போ எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ உனக்கு ஒரு சாக்லேட்டும் வாங்கி கொடுத்தப்போ என்ன நீ கலாய்ச்ச. ஃபியூ டேஸ்லேயே டியூஷன்லேருந்து உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி என்னால் உங்ககிட்ட பேசவே முடியல. ஸோ ஒன் ஃபைன் டே உன் ஹேண்ட்லேயே 143ன்னு காமிச்சு உன் லவ்வை நீ கன்ஃபஸ் பண்ண. அகைன் ஃபியூ டேஸ்லேயே ஸ்கூலில் நோட் பண்ணி பேரண்ட்ஸ் வர வச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆஃப்டர் சம் டேஸ் உன் நேம் என் நேம் எழுதின ஒரு ஷீட்டை உன் அண்ணன் பார்த்துட்டான். ஸோ உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையாகி அடிக்கவே செஞ்சுட்டாங்க. ஸோ நானும் ஸ்கூல் சேஞ்ச் ஆனேன். ஸோ அதிகமாக நம்மளால் பேசிக்க முடியல. எப்போவாச்சும் நான் ஃபோனில் பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் ஒரு ஸ்பெஷல் டே ஹேப்பன் இன் அவர் லைஃப். நீ நான் மலைன்னு சச் பியூட்டிஃபுல் டேவாக இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே உன் கூட நான் செலிப்ரேட் பண்ணேன். அதுவுமே தட் வாஸ் மை 18th பர்த்டே. ஸோ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு நீ அந்த டைமில் என் கூட இருந்தங்கிறதுனால. நம்மளோட ஃபர்ஸ்ட் பைக் ரைட் டுகெதர் வந்து ஆவின் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். பட் டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே நம்ம ஆவினுக்கு போகாமல் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஆல் ஓவர் சடன் நம்ம லவ் அனிவர்சரிக்கு உனக்காக நான் ஸ்டேட்டஸ் வச்சு அதை உங்கள் அப்பா பார்த்து நீ மாட்டிக்கிட்ட. பட் அந்த ஸ்டேஜில் நீ எனக்காக நான் வேணும்னு உன் வீட்டில் நீ பேசின. காலேஜ் போயாச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். பட் வி நெவர் திங்க் டு ட்ராப் ஈச் அதர். நம்ம லவ்க்காக நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. பட் இனிமேல் இவ்வளோ கஷ்டம் வேணாம். சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹாப்பி அனிவர்சரி டி பொண்டாட்டி.